السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. கணித்திற்குரியவர்களே, இந்த வீடியோ என்பது ஜாமியார் ரகீப் அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நாம் ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில் எம்ஏ அரபிக் செகண்ட் செமஸ்டருக்கான பேப்பர் சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரியை பற்றி பார்த்துட்ருக்குறோம். கிளாசிக்கல் போயட்ரி அப்படிங்கிறது ஜாகிலிய காலத்திலிருந்து அப்பாசியா காலம் வரையுள்ள அந்த காலகட்டத்தில் இருந்த பழங்கால அரபி கவிஞர்கள் கவிதைகள் அதனுடைய தனித்தன்மைகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த பாடம் அப்படிங்கிறது 6வது பாடம். இந்த பாடத்தில் நாம் யூனிட் 1 கிளாசிக்கல் போயட்ரியில் யூனிட் 1 அதில் இது யூனிட் 1ல் இது 6வது பகுதி, 6வது பாட்டு. இந்த 6வது பாட்டில் நாம் பார்க்க போகிறது சாலி கவிஞர்கள், ஒதுக்கப்பட்ட திருடர்களாக இருந்த எழுச்சிமிக்க கவிஞர்கள் பற்றிய குறிப்பு. மேலும் குறிப்பாக சாலிக் கவிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷன்ஃபரி, நம்மளுடைய இந்த யூனிட் 1ல் நமக்கு ஷன்ஃபரி அவருடைய அந்த கவிதைகளும் அவர்களுடைய லாமியத்தில் அரபு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கவிதையும் நமக்கு பாடத்தில் இருக்குது. எனவே ஷன்ஃபரியுடைய குறிப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் ஷன்ஃபரியினுடைய குறிப்புகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். வாருங்கள் முதாக்கரா செய்வோம். ஆரம்பமாக இதுக்கு முன்னாடி நாம போன பாடங்கள்ல ஷுஅராவுல் முஅல்லிகாத், முஅல்லக்கு கவிஞர்களை பத்தி நான் பார்த்தோம். முஅல்லக்கு கவிஞர்கள் என்று சொன்னால் ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர்களை நாம முஅல்லக்கு கவிஞர்கள் என்று சொல்லுவோம். இதே மாதிரி ஜாஹிலியா காலத்தில் இருந்த மற்றொரு வகையான கவிஞர்கள் யார் என்று சொன்னால் சஆலிக் என்று சொன்னால் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் இங்க நாம திருட்டு அப்படிங்கிற தொழிலை செஞ்சாலும் கூட இவங்களை நாம திருடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடக்காம இவர்களை நாம எழுச்சி கவிஞர்களாக அல்லது சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு கவிஞர்களாக, சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்து அவங்க கவித்துவத்திலும் கவியிலும் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த சஆலி கவிஞர்கள். இவங்க யாருன்னு சொல்லி சொன்னா மஜ்முஆத்து மின ஷுஆராஇல் அரபி ஃபில் அஸ்ரியைன் ஜாஹிலி வல் முகல்ரமி خرجوا عن طاعة قبائلهم أو تركتهم بسبب تماليهم أو خروجهم عن الأعراف السائدة. ஷாலி கவிஞர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு குழு. ஜாஹிலியா காலத்துல முகதரம் காலத்துல இருந்ததாக சொல்லப்படுது. இருந்தாலும் ஜாஹிலியா காலத்துல தான் அவங்க பெரும்பாலும் இருந்தாங்க. இவங்க யாருன்னு சொல்லி சொன்னா தங்களுடைய கபீலாக்களுக்கு வழிபட்டு நடப்பது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கேட்காம இருந்ததுனால துரத்தப்பட்டவர்கள். தலைவர்களுக்கு அவங்க ஒத்து போகாததுனால அவர்களுடைய கபிலாக்கள் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளுக்கு அவங்க ஒத்து போகாததுனால அந்த கபிலாக்கள் இருந்து விரட்டப்பட்டவர்கள். இவங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா தங்களுடைய கபீராக்கள் இருந்து நீங்கி பாலைவனங்கள்ல போய் என்ன செஞ்சாங்க, ஒரு குழுவா தங்கி இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக வேண்டி இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இகாரத் கஸ்வு, கொள்ளை அடிக்கிறது, அதே மாதிரி தாக்குதல் நடத்துறது, இது மாதிரியான தாக்குதல் நடத்தி கொள்ளை கொள்ளை செய்து தங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும் சாலி கவிஞர்கள் என்பதாக என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இந்த சாலி கவிஞர்களுடைய மற்ற குறிப்புகளை நம்ம பார்க்கும்போது இந்த சாலூக் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறுமன ஏழ்மை அல்லது திருடு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இருந்தாலும் கூட இதுக்கு வேறு விதமான அர்த்தம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா தனித்தன்மை, தமர்ருத், அதாவது கிளர்ச்சி செய்தல், சுராத்துல் ஃபாயிகா ஃபில் ஜர்இ வல் இகாரா, போர் தொடுப்பதிலே இன்னும் ஓடுவதிலே மின்னல் வேகம். அதாவது அவங்க அந்த பாலைவனத்தை வாழ்க்கையை வாழ்ந்ததுனால மற்ற மிருகங்களோட மற்ற விஷயங்களோட அந்த பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அந்த ஓடுறது இது மாதிரியான விஷயங்கள்ல தாக்குதல் நடத்துறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய அந்த சாலு கவிஞர்களுடைய தனித்தன்மைகள் என்னன்னு சொல்லி சொன்னா தமர்ருது ஒத்தஹர்ரு, கிளர்ச்சி, அதே மாதிரி சுதந்திரம், தனிமனித சுதந்திரம். இப்ப இவங்க தங்களுடைய கபீலாக்கள்லேருந்து
கபிலாக்களினுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாமல் தலைவர்கள் ஏகாதிபத்தியம் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்படாம வந்தவங்க தான் இவங்க. அப்ப அதனால இவங்களுடைய அந்த கொள்கை அல்லது இவங்களுடைய பண்புகள் எப்படி இருந்துன்னு சொன்னா தமர்ருத், தனிமனித விஷயம். நான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யுது, ஒரு கிளர்ச்சி இருக்குது, ஒரு தஹரீர் சுதந்திரம் இருக்கு, தனிமனித சுதந்திரம், ஏற்றத்தாழ்வுகள், சமூக ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகள், அதே மாதிரி குலம் ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க. அதெல்லாம் அவங்க ஏத்துக்கல. அதே மாதிரி இஷ்டராக்கியா வல் அதாலா அல்ல ஜித்திமாஇயா, அதே மாதிரி இவங்களுடைய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா சோசியலிசம், அதாவது எல்லாமே எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை முன்வைத்தாங்க. இல்லை இஷ்டராக்கியா, எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் கூட்டு, அல்ல அதாலத்துல் இஜ்திமாஇயா, நீதமான ஒரு சமூகம், ஒரு சோசியலிசம் அப்படிங்கறத இவங்க பேசினாங்க. இவங்க என்ன செய்வாங்க சொல்லி சொன்னா லக்னியா ஹுலத்தா, பணக்காரங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சிருவாங்க, கொள்ளையடிச்சு அதை என்ன செய்வாங்க சொல்லி சொன்னா ஏழைகள், பணக்காரர்கள் இருக்கக்கூடிய செல்வங்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள், அதாவது பணக்காரங்கள் சொல்லி சொன்னா மற்றவர்களுக்கு கொடுக்காம சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க, மற்றவங்களை கவனிக்காம இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பணக்காரங்கள், முதலாளித்துவத்தை பேசக்கூடிய அந்த மாதிரி பணக்காரங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இவங்க வந்து எப்படி சொல்லுன்னா ராபின் ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஒரு ஒரு இது இருக்குது, ராபின் ஹுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கதை. அதுல இருக்கக்கூடிய அந்த ராபின் ஹுட் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி பணக்காரங்கள்ட்ட கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு கொடுப்பாரு. தமிழ்லயும் நிறைய படங்கள்லாம் வந்திருக்குது அந்த மாதிரி. அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி ஏழை பணக்காரங்கள்ட்ட கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நிலைகள்ல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அசுராத்து அல் ஃபத்துகு இஷ்தரக்க மஅல்லமஹும் பில் குத்ரத்தில் ஃபாயிகால் அது. அதே மாதிரி ரொம்ப வேகமா ஓடுறது, இந்த மாதிரியான தனித்திறமைகள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. இவங்களை நிறைய பேர் பார்க்கலாம். இவங்களை பிரபலியமா இருக்கக்கூடிய அந்த கவிஞர்கள்லாம் அந்த ஓட்டத்துல எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா எஸ்புக்குல் கையில குதிரையே முந்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. அதே மாதிரி தாக்குதல் நடத்துறதுலயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி அல்ல வஃபா பீமா பைனஹும், இவங்க ஒரு குழுவா வாழ்ந்ததுனால இவங்க தங்களுக்கு மத்தியில ஒரு ஒரு ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்யறது, நிறைவேற்றுவது. அதே மாதிரி சம தர்மம், தங்களுக்குள்ள விசுவாசம், அல் வஃபா ஃபீமா பைனஹும், தங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நடந்துக்கிட்டாங்க, நீதமா நடந்துக்கிட்டாங்க, சமதர்மமா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு முக்கியமான தன்மைகளாக இருந்தது. இதுல பிரபல்யமான சாலி கவிதைகள் நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அதுல பிரபல்யமான கவிஞர்கள் யாருன்னு பார்த்தா உருவத்து பினுல் வருது, ஷன்ஃபரி, தஅப்பத் ஷர்ரா, அதே மாதிரி அம்ருபுனு பர்ராக், சுலைக் சுலகா, இப்படியான கவிஞர்கள் ஃபேமஸான சாலிக்ல ஃபேமஸான கவிஞர்கள். இதுல உருவத்துபுனு வருது அப்படிங்கிறவங்க அமீரு சாலிக் அப்படின்னு சொல்லப்படும். அமீரு சாலிக் அந்த எழுச்சி கவிஞர்களில், ஒதுக்கப்பட்ட கவிஞர்களில் ஒரு தலைவராக இருந்தார். ஏன் எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா மற்றவங்க கூட இந்த மாதிரியான, அதாவது இந்த கொள்ளையடிக்கிறதுல தங்களுக்குன்னு நிறைய வச்சுக்குவாங்க, தங்களுக்காண்டி கொள்ளையடிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு இருந்தாலும் கூட இந்த உருவத்துபுனு சாலிக் பிறருக்காண்டி வாழ்ந்தவர். கான யுத்இமுல் ஃபுக்ரா ويجمعهم في حمي خاص ويدافع عنهم ويعد أكرمهم أخلاقا. இந்த உருவத்துக்குன்னு சாலிக், உருவத்துக்குன்னு வருது இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து மற்றவங்களுக்காண்டியே வாழ்ந்தாரு. இவர் யார்ட்டையாவது கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு தான் கொடுப்பாரு, தனக்கான என்ன செய்ய மாட்டார், வச்சுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்பவும் பெருந்தன்மையா இருந்தவர். அதே மாதிரி ஷன்ஃபரி, இவருக்கு வந்து லாமியத்துல் அரப் அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாரு. எல்லாருமே கவிஞர்கள் தான். இவங்க திருடர்களாகவும் இருந்தாங்க, அதே சமயத்துல கவிஞர்களாகவும் இருந்தாங்க. உருவத்துபின் வருது, ஷன்ஃபரி, தஅப்பத் ஷர்ரா. அதனாலதான் ஷன்ஃபரி அப்படிங்கிற இந்த சாலி கவிஞர் வந்து ஒரு லாமியத்துல் அரப் அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதையை, ஒரு கசீதாவை எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து அம், ஓட்டத்திற்கும் அதே மாதிரி மின்னல் வேக தாக்குதலுக்கும் பெயர் போனவர். இப்படி நிறைய கவிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய தனித்தன்மை என்னன்னு சொன்னா தங்களை பத்தி பேசுறது, அதே மாதிரி அவங்க பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இரவுகளை அங்க இருந்த ஹைவானாத்துகளை, ஒட்டகங்களை பத்தி, அதே மாதிரி கடுமையான அந்த இயற்கை சுபாவங்களை பத்தி. இப்போ பாலைவனம் அப்படின்னாலே கடுமையா இருக்கும், அப்ப கடுமையான சுபாவங்கள் இதை பத்தி என்ன செய்யறது, வர்ணிக்கிறது. இவங்களுடைய அந்த ஷேரினுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்களை பத்தி வர்ணிக்கிறது, கடுமையான அந்த இயற்கையை பத்தி வர்ணிக்கிறது, அதே மாதிரி ஈஜாஸ் உசுரா, விரைவா போறது, தாக்குறது, இது மாதிரியான விஷயங்களை சொல்றது, ஃபல்சபத்துல் ஜூஇ வஸ்ஸபர், பொறுமை மற்றும் பசியினுடைய தத்துவங்கள், இது மாதிரியான விஷயங்கள் இவர்களுடைய கவிதைகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கவிஞர் யாருன்னு சொல்லி சொன்னா சாலிக்கு கவிஞர்கள் நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அதுல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கவிஞர் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா
அஷன்ஃபரி என்று சொல்லப்படக்கூடியவங்க. அவங்களுடைய மார்க்க குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இங்க பார்க்கிறோம். ஷன்ஃபரி ஹுவ சாபித் இப்னு அவுஸ் அல் அஸ்தி அல் மலக்கப் பி ஷன்ஃபரி யமனியுல் அஸ்லி. இவர் வந்து இவருடைய உண்மையான பெயர் வந்து சாபித் இப்னு அவுஸ் அல் அஸ்தி. இவருக்கு பட்ட பேர் வந்து ஷன்ஃபரி. ஷன்ஃபரிங்கிறது பட்ட பேரு, இதுதான் உண்மையான பேரு. இவர் யமன், அசல் யமன்ல சேர்ந்தவர். உலித ஃபி கபீலத்தில் அவுஸ் அல் இவாஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்தியா லெமனியா, யமனை சேர்ந்த அஸ்தி குலத்தை சேர்ந்த அஹ், அவுஸ் அப்படிங்கிற அந்த கூட்டத்தில் இவர் பிறந்தார். அவுஸ்ங்கிற கூட்டத்தில் பிறந்தாரு. பகுவமின் கஹ்தானியின் நசப், இவர் வம்சத்தின் அடிப்படையில் கஹ்தானியா இருக்கிறாரு. கஹ்தானி அப்படிங்கிறதுல உட்பிரிவா இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் அஸ்து. கஹ்தானில உட்பிரிவா இருக்கக்கூடிய அஸ்துல அஸ்து என்ற பிரிவை சார்ந்தவராக இருந்தார். என்றாலும் இவர் அஸ்துல பிறந்தாலும், அஸ்து அப்படிங்கிற கபீரால பிறந்தாலும், இவர் வந்து ஃபஹம் அப்படிங்கிற கபீரால வளர்றாரு. ஏன்னு சொல்லி சொன்னா, அஸ்து குலத்தை சேர்ந்த சலாமான் அப்படிங்கிற இன்னொரு உட்பிரிவு, அஸ்தை சேர்ந்த சலாமான் அப்படிங்கிற உட்பிரிவு, அந்த கூட்டத்தினர்கள் இந்த ஷன்ஃபனியினுடைய தந்தை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. எனவே அந்த தங்களுடைய அந்த தன்னுடைய குலத்தையே, சொந்த சுய குலத்தையே பிடிக்காம ஃபஹம் என்ற குலத்துல போய் சேர்ந்து அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்தாரு. இவர் வந்து ஹாதா இப்னு சஹரா, பாலைவன மகன். இப்னு தபியாத்தில் அரபியல் பதவியா, நாடோடி பதவியா இருந்தாரு, நாடோடி. அதே மாதிரி அரபியினுடைய அந்த இயற்கை சுபாவமுடைய ஒரு நபராக இருந்தார். இன்னஹு கத ஆஷ சாலூக்கன் வலிசன், இவர் ஒரு திருடராகவும் ஒரு சாலூக்காகவும் இருந்தார். சாலூக் அப்படின்னு சொல்லி சொன்னா எழுச்சி, துரத்தப்பட்ட, இன்னும் திருடராகவும் இருந்தார். ஷாயிருன் லா முஅத்தஸிம சிவல் ஜிவாலி யுகீரு சும்ம யவா இலேஹி. இவர் என்னன்னு சொல்லி சொன்னா, இவர் ஒரு கவிஞர். இவருக்கு வீடெல்லாம் கிடையாது, தங்குமிடம்லாம் கிடையாது. சிவல் ஜிவால், மலைகளை தவிர, மலையில தான் தங்கியிருப்பாரு. இவருடைய தொழில் அப்படிங்கிறது மற்றவங்களை கொள்ளையடிக்கிறது, தாக்குதல் நடத்துறது. சும்மா யவா இலேஹி, பின்பு அங்க போய் என்ன செஞ்சுக்குவாரு, அந்த மலையில போய் தங்கிக்குவாரு. ஷன்ஃபரினா என்ன அர்த்தம்? ஹலீத்து ஷஃபாத், கடினமான உதடு. அதாவது இந்த கருப்பர்கள் இருப்பதை போன்று இவர் கடினமான உதடு உடையவர். இவரும் ஒரு கருப்பினத்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி சொன்னா, இவருடைய உம்மா வந்து ஹபஷி. அப்ப இவருடைய ஷன்ஃபரினா என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா, கலீல் கீழ என்ன உசுமிய ஷன்ஃபரி லிகதுலத்தி ஷஃபத்தைஹி, அவருடைய அந்த உதடு தடிமனாக இருந்த காரணத்தினால ஷன்ஃபரி அப்படிங்கிற இவருக்கு பட்ட பேர் வந்தது. இன்னொரு இது வந்து அவருடைய அந்த குணம், அவருடைய இயற்கை சுபாவம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்ன திமா அல் ஹபஷியத்தி தஜ்ரி ஃபீஹி மின் கிபலி உம்மிஹி, இவருடைய உம்மா வந்து ஹபஷியா இருந்ததுனால அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது இவருடைய இரத்தத்திலையும் ஓடிச்சு. இவருடைய உம்மா அப்படிங்கிறது சபியா, ஒரு சபியாவாக, அதாவது சிறை கைதியாக, சிறை பிடிக்கப்பட்ட ஒரு கைதியா இருந்தாங்க. இவருடைய ஜவுஜ பேரு உமைமா, ஜவுஜா பேரு உமைமா. இவர் வந்து அந்த ஜம்ஹரத்துல் அஷ்ஆருல் அரப் அந்த அந்த கிதாபில் இவர் வந்து மூன்றாவது தபக்காவில் வராரு. மூன்றாவது தபக்காவினுடைய ஃபஹுல்ஹல்ல இவர் என்ன செய்யறாரு, வராரு. கால ஹன்னா ஃபாகூரி, ஹன்னா ஃபாகூரி என்ற வரலாற்று ஆசிரியர் இவரை பற்றி சொல்லும்போது, இப்னு சஹரா, இந்த ஷன்ஃபரி அவர்கள் ஒரு பாலைவன வாசி, பாலைவன புதல்வன், பாலைவன புதல்வன் என்பதாக சொல்லுகின்றார். இப்னு தபியாத்தில் அரபியா அல் பதவியா, நாடோடி அரபி, அரபி புதல்வர், நாடோடி அரபி புதல்வன் என்பதாக இப்னு தபியாத்தில் அரபியா அப்படிங்கிறது இவருக்கு என்ன செய்யறாங்க, அண்ணா ஃபாகூரி பேர் கொடுக்குறாங்க. முத்ரிபுஹு ஃபி ஸஅலகதி வகதஅல் அத்தர்க தஅப்பத ஷர்ரா, இவருக்கு இந்த சாலக்கத் அப்படிங்கிற இந்த விஷயத்துல, அதாவது கொள்ளை அடிக்கிற விஷயத்துல, திருட்டு விஷயத்துல இவருக்கு பயிற்சி கொடுத்தது இவருடைய குரு யாருன்னு சொல்லி சொன்னா தஅப்பத ஷர்ரா தான். அவருடைய அந்த விஷயத்தை தான் இவர் என்ன செஞ்சாரு, ஃபாலோ பண்ணாரு. இன்னஹு ஹலஃப லியக்துல மிஅத ரஜுலின் மின் பனி சலாமான் இன்திகாமன் லிகத்லி அபீஹி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய தந்தைய பனு சலாமான் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள்ல, பனு சலாமான் கோத்திரத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய தந்தையை கொன்னுறாங்க. அந்த தன்னுடைய தந்தைக்கு பழிவாங்குவதற்காக வேண்டி, தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை பழிவாங்குவதற்காக வேண்டி பனு சலமான் கோத்திரத்தை சார்ந்த ஒரு 100 நபர்களை கொள்வதாக இவர் என்ன செஞ்சாரு, சத்தியம் செஞ்சிருந்தாரு. பக்கத்துல அந்த அடிப்படையில பக்கத்துல திஸ்ஆத்தும் வத்திஸ்ஈன, அந்த அடிப்படையில 99 நபர்களை, இந்த பனு சலமான் கோத்திரத்தை சேர்ந்த 99 நபர்களை கொண்டுட்டாரு. சும்ம எஹ்தாலு அலை, பின்பு இவரை தந்திரமா என்ன செஞ்சாங்க, சிறைபிடிச்சு, அவங்க தந்திரம் பண்ணி, அந்த பனு சலமான் கோத்திரத்தார்கள் இவர் மீது தந்திரம் பண்ணி சிறைபிடிச்சு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, ஷன்ஃபரியை கொண்டுட்டாங்க. இவரை கொன்னது யாருன்னு கேட்டா, இந்த ஷன்ஃபரியை கொன்னது வந்து அசது புனு ஜாபிர் அப்படிங்கிறவரு.
அப்ப இவர் 100 நபர்களை கொள்வதாக சத்தியம் செஞ்சிருந்தாரு. ஆனா கிட்டத்தட்ட 99 பேரை கொண்டுட்டாரு. இருந்தாலும் அந்த பனு சலமான் கூட்டத்தார்கள் இவரை சிறைபிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. அப்போ இவருடைய சபதத்தை இவரால் என்ன செய்ய முடியல, பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா என்ன செஞ்சாரு, பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் மௌத்தா போன பிறகு மர்ரபி மையத்திகி ரஜுலும் மின்ஹும், அந்த பனுசுலமான கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் இவருடைய மையத்தை, இவருடைய அந்த இறந்த சடலத்தை என்ன செஞ்சாரு, கடந்து சென்றார். ஃபரஃபஸ பி ஜுமதிஹி, அவருடைய அந்த மண்டை ஓட்டை மிதிச்சாரு. ஷன்ஃபரி மௌத்தாபி கிடக்கிறாரு. பனுசுலமான் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, தன்னோட அந்த மையத்தை கடந்து போகும்போது ஷன்ஃபரியுடைய அந்த மண்டை ஓட்டை கடந்து போறாரு, அதை மிதிக்கிறாரு. மிதிச்ச உடனே ஒரு எலும்பு என்ன செஞ்சிருச்சு, அவருடைய காலுக்கு கீழே போய் அது சலம் பிடிச்சி சீல் பிடிச்சி அதுல என்ன செஞ்சாரு, அவர் மூத்தா போயிட்டாரு. ஆக இப்படியாக தன்னுடைய இந்த சத்தியத்தையும் 100 பேரை கொள்வேன் என்கிற சத்தியத்தையும் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றி விட்டார். قتل بيد பனி சல்மான் கானத் வஃபாத்துஹு ஃபி அவாயிலுல் கர்னி சாதிஸ், இவர் பனு சல்மான் கைகளால் கொல்லப்பட்டாரு. இவர் வந்து கிபி 600களினுடைய ஆரம்பத்துல இவர் வஃபாத் ஆகிறாரு. கிபி 600களினுடைய ஆரம்பத்துல. ஷன்ஃபரி ஷேருன் ஃபில் ஃபஹ்ரி வல் ஹுமாசா, ஷன்ஃபரிக்கு ம், குலப்பெருமை அது மாதிரியான விஷயங்கள் இவருக்கு என்ன இருக்குது, கவிதைகள், நிறைய கவிதைகள் படிச்சிருக்கிறாரு. அதுல பிரபல்யமான கவிதை அப்படிங்கிறது லாமியத்துல் அரப் அப்படிங்கிற ஒரு கவிதையை நினைச்சிருக்கிறாரு, இவர் படிச்சிருக்கிறாரு. இது இவருக்குரிய ஒரு கவிதை தொகுப்பு. ஹிய கசீதத்து மின் 68 கவிதைகள் கொண்ட ஒரு கசீதத்து தொகுப்பு. வித் தவீல், இந்த இவருடைய அந்த லாமியாவும் தவீல் அப்படிங்கிற பஹரில் இருக்குது. இன்னஹு யுஸவ்விரு ஃபீ ஹயாத் ஸஅலூக்கில் ஜாஹிலிய்யத்தி வ ரூஹஹுல் பதவியா, இவர் இந்த கவிதையில சஅலூக்கினுடைய அந்த துரத்தப்பட்ட கவிஞர்களுடைய வாழ்க்கையையும் அதே மாதிரி நாடோடிகளினுடைய அந்த விஷயத்தையும் அவ அந்த ரூஹையும் என்ன செய்யறாரு, இந்த கவிதை தொகுப்புல அவர் என்ன செய்யறாரு, பிரதிபலிக்கிறார், உருவகப்படுத்தி காட்டுகின்றார். இந்த லாமியத்தை ஜமக்ஷரி, இமாம் ஜமக்ஷரி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த லாமியாவுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் அஜபுல் உஜுபி ஃபி ஷரஹ் லாமியத்துல் அரப் அப்படிங்கிறது பேரு. அதே மாதிரி முபர்ரித் இமாமும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு வேற ஒரு ஷரஹ் இருக்குது, தஃப்ரீஜுல் குருப் அன் குலூபி அஹ்லில் அதப் ஃபி மஅரிஃபத்தில் ஆமில் அதப் அப்படிங்கிற பேர்ல இதுக்கு இன்னொரு ஷரஹ் இருக்குது. இதை எழுதுறது இப்னு ஸுக்கூர். வஷரஹ வஷரஹுன் ஆகர், இன்னொரு ஷரஹ் வந்து நிஹாயத்துல் அரப் ஃபி ஷரஹ் லாமியத்துல் அரப் அத்தாவுல்லா இப்னு அஹ்மத் அல் மிஸ்ரி அப்படிங்கிறவங்க எழுதிய இன்னொரு ஷரஹ் என்ன செய்யுது இருக்குது. இப்படியா இதுக்கு இந்த லாமியத்துல் அரபுக்கு நிறைய என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷரஹும் எழுதியிருக்கிறாங்க. தர்ஜமத்து லாமியத்துல் அரப் இல்லல் இங்கிலீசியா துர்ஜுமத், லாமியத்துல் அரபு இங்கிலீஷ்ல என்ன செய்யப்பட்டிருக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. தர்ஜம ரெட் ஹவுஸ் இல்லல் இங்கிலீஷியா, ரெட் ஹவுஸ் என்கிற பதிப்பத்தாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரஸ் வந்து இங்கிலீஷின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. வதபாத்ஹா ஃபி மஜல்லத்தில் ஆசிவியா சனா, கிபி 1881 மஜல்லத்துல் ஆசிவியா என்ற பத்திரிகையில இது என்ன செய்யப்பட்டிருக்குது, பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரென்ஸ்ல. வல் அல்மானியா, ஜெர்மனியில. தரஜ்மஹா ரீஸ் ஃபி மஜல்லத்துல் அல்மானியா ஷிர்கியா, அல்மானியா ஷிர்கியா அப்படிங்கிற பத்திரிகையில ரீஸ் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை அல்மானி மொழியிலையும் தர்ஜுமா பண்ணி அதை அஹ், பிரஹசி பிரசுரிச்சிருக்கிறாங்க. கான இப்னு துரைத் நசப லாமியத்துல் அரப் லிஹல்ஃபில் அஹ்மர், லாமியத்துல் அரப் அப்படிங்கிறது ஷன்ஃபரிக்குள்ளது அப்படிங்கிறது பிரபலியமான கருத்தாக இருந்தாலும் இப்னு துரைத் அப்படிங்கிற ஒரு இமாம் இந்த லாமியத்துல் அரப் அப்படிங்கிறது கல்ஃபுல் அஹ்மர் அப்படிங்கிறவருக்குரியது அப்படிங்கிற ஒரு கல்ஃபுல் அஹ்மர் அப்படிங்கிற நபருக்குரியது தான் லாமியத்துல் அரபு, இது ஷன்ஃபரிக்குள்ளது இல்லை அப்படின்னு சொல்லி இப்னு துரைத் சொல்றாங்க. கான சரீஉல் அதுவி லா தரக்கஹுல் கைலு வசார யுதரபு பிஹி லி இத்தத்தின் மின் ஷன்ஃபரி, இவர் சரிவுல் அது ரொம்ப வேகமா ஓடுவார். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா எந்த குதிரையும் விட்டு வைக்க மாட்டார், அந்த அளவுக்கு குதிரையெல்லாம் மிஞ்சிக்கிட்டு என்ன செய்வார், ஓடுவார். அவர் அதுக்கே பெயர் போனவர். இவருக்கு வந்து இவருடைய அந்த வேகத்தை கொண்டு என்ன செய்யக்கூடிய இவரை பழமொழியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சார யுதரபு பிஹி, இவரை கொண்டு பழமொழி சொல்லப்படக்கூடிய ஒரு நபராக என்ன செஞ்சிருக்கிறார், ஆகிவிட்டார். இத்தத்தின், எதை கொண்டு பலமொழின்னு சொல்லிச்சுன்னா இவருடைய வேகத்துக்கு ஷன்ஃபரி மாதிரி வேகம் யாரும் கிடையாது. இல்லை ஐத்தத்தும் மின் ஷர்ஃபரி, அந்த அளவுக்கு ஒரு பழமொழிக்கு உரிய ஒரு நபராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. அந்த அளவுக்கு வேகமா ஓடுவார். உமர் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யகூல், அவங்க இந்த ஷன்ஃபரியை பத்தி சொல்லுவாங்களாம், அல்லிமு அவுலாதக்கும் கசீதத்த ஷன்ஃபரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு
ஷன்ஃபரியினுடைய கவிதைகளை நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். ஃபைன்னஹா துஅல்லிமுகும் மகாரிமல் அஹ்லாகி. ஏனென்று சொன்னால் இந்த ஷன்ஃபரியினுடைய கசீதாக்கள், பைத்துகள் அவர்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கின்றார்கள். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுஹைர் இப்னு அபி சலமாவை பாராட்டின மாதிரி ஜுஹைர் இப்னு அபி சலமாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாராட்டி பேசியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடி பாடங்கள்ல குறிப்புகள்ல ஜுஹைர் இப்னு அபி சலமாவை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம். ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுஹைர் அவர்கள் அஹ், அடுத்தவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தை புகழ மாட்டாரு. லா யம்தஹு இல்லா பிமா ஃபீஹி. இருக்கிறத தவிர வேற எதையும் செய்ய மாட்டாரு, அவர் புகழ மாட்டாரு அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுஹைர் அவர்களை பெருமைப்படுத்தி பேசியது மாதிரி ஷன்ஃபரியையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஷன்ஃபரியினுடைய அந்த கவிதைகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கான கால இன்னமன் நஷீது அலல் மரஹி. இந்த ஷன்ஃபரி அவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய சொற்கள்ல ஒண்ணு, இன்னமன் நஷீது. இந்த கவிதை அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லி சொன்னா அல் மரஹி, ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துல தான் என்ன செய்யும், கசீதாக்கள், இந்த நஷீதுலாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சமயத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதா ஒரு கவுல் இருக்குது, ஷன்ஃபரி அவர்கள் சொன்னதாக. யுதரபு பிஹில் மஸலு பிசுராத்திர் ரக்தி. ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இவர்களுக்கு இவர்களை கொண்டு உதாரணம் காட்டப்படும். இவர்களை கொண்டு உதாரணம் காட்டப்படும் பிசுராத்திர் ரக்தி. வேகமாக ஓடக்கூடியவர். அப்ப வேகமாக எப்படி ஒரு சிங்கத்தை வீரத்துக்கு ஒப்பிட்டு காட்டப்படுமோ அதே மாதிரி வேகமா ஓடுறது அப்படிங்கிற விஷயத்துல இவரை ஒப்பிட்டு காட்டப்படும். இவர் ஊமையாக காட்டப்படும். பழமொழியாக சொல்லுவாங்க, கான யுதரபுல் பிஹில் மசலு ஃபில் ஹதிகி வத்துஹாயி. அதே மாதிரி ஆஹ், அறிவு ஞானம் விஷயத்திலேயும் துஹா, அதே மாதிரி மதிநுட்பமுடைய விஷயத்திலையும் இவர் என்ன செய்யும், உதாரணமாக காட்டப்படும். கீழ பாது ஷுஅரிஹி மன்ஹூலுன். சொல்லப்படுகின்றது இவருடைய சில கவிதைகள் வந்து மன்ஹூல். மன்ஹூல்னு சொல்லி சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இப்னு துரைத் வந்து இவருடைய கவிதைகளை வந்து ஹல்ஃபுல் அஹ்மருக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இவருடைய சில கவிதைகளை வேற ஒருவருக்காக என்ன செய்யப்படுகின்றது, வேற ஒருவர் தொகுக்கப்பட்டது, வேற ஒருவர் அதை தொகுத்தது சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. மன்ஹூல்னு சொல்லி சொன்னா காப்பிரைட்ஸ். இவருடைய அந்த கவிதைகள் வந்து வேறு நபர்கள் சொன்னதாகவும் என்ன செய்யப்படுது, சில கவுல்கள் இருக்குது. இது வந்து ஷன்ஃபரிக்கு உள்ளது கிடையாது, வேறு சிலர்கள் சொன்னதாகவும் என்ன செய்யுது, சில கவுல்கள் இருக்குது. இன்னஹு சவ்வர ஃபி ஷஅரி ரசாஇஹி லிஹஸ்லிஹில் முமஸ்ஸிகீன். இவர் வந்து சில ரசான்னு சொல்லி சொன்னா இரங்கற் கவிதைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இரங்கற் கவிதையில இவர் வந்து சில மெலிந்து போகக்கூடிய விஷயங்களை, அதாவது அந்த மாதிரியான விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு இவரு அந்த இரங்கற் கவிதையில என்ன செஞ்சிருக்கிறாரு, படம் எடுத்து காட்டியிருக்கின்றாரு. லா யக்தலிஃபு அதபு தஅப்பது ஷர்ரா வ ஷன்ஃபரி. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஷன்ஃபரியினுடைய அந்த கோச்சு அல்லது ஷன்ஃபரியினுடைய ஒரு முன்னோடியாக யார் இருந்தா, தஅப்புது ஷர்ரா. எனவே தஅப்புது ஷர்ரா மற்றும் ஷன்ஃபரியினுடைய அவர்களுடைய அந்த இலக்கிய விஷயங்கள் என்ன செய்யாது, வேறுபடாது. ரெண்டும் என்ன செய்யும், ஒரே மாதிரி இருக்கும். இவர் வஃபாத்தானது கிபி 510 அல்லது 525 வஃபாத் ஆறாரு. அக்தரு ஷிஅரிஹி ஃபில் ஃபஹ்ரி வல் ஹுமாசா. இவருடைய பெரும்பான்மையான அந்த கவிதை அப்படிங்கிறது ஃபஹ்ர், சுய பெருமை, குலப்பெருமை. ஹுமாசான்னு சொல்லி சொன்னாலும் என்னது, அந்த இனப்பெருமை. இது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யும், இவருடைய கவிதைகள் பெரும்பாலும் இருக்கும். வல உஷியும் மினல் கசலி. அதே மாதிரி இவர் கசல் கவிதைகளும் படிச்சிருக்கிறாரு. கசல்னு சொல்லி சொன்னா பெண்களை பத்தி புகழ்றது, பெண்களை வர்ணிச்சு பாடக்கூடிய அந்த கவிதைகளுக்கு கசல். கசல் கவிதைகளும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஷியார்களும் படிச்சிருக்கின்றார். வலஹு கசீதத்துன் தாஇயா. இவருக்கு வந்து லாமியா அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை தொகுப்பு இருக்கிற மாதிரி தாயியா. லாமியான்னு சொல்லி சொன்னா லாம்லேயே முடியும். ஐ மீன் உம்மி ஔஃபா. இவருடைய அந்த சாரி அவருடைய அந்த லாமியத்தினுடைய மத்ரா வந்து அகீமு பனி உம்மி சுதூர மத்தீக்கும். அப்ப மீமிலேயே முடியுது. சாரி, மீம்ல இல்ல, லாம்லேயே முடியுது. இதுதான் பார்க்கணும் நம்ம. பைத்துன்னு சொல்லி சொன்னா ரெண்டு சத்துரு இருக்கணும். இது சத்துரு அவ்வல், இது சத்துரு தானி. ரெண்டாவது சத்துருல முடியக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த பைத்துக்கு பேரா வைப்பாங்க. அப்போ லாம்லே அம்மெலி அப்படின்னு சொல்லி இது லாமிலே முடிகிறதுனால இவருடைய பைத்துக்கு லாமியத்தின் அரபினுடைய லாமியத்தான கவிதை, லாமில் முடியக்கூடிய கவிதைன்னு சொல்லி அந்த லாமியத்து இருக்கு இல்லையா, அது மாதிரி லாமியத்து இருக்கிற மாதிரி தாயியா, தாயில் முடியக்கூடிய, தேவிலேயே முடியக்கூடிய, தாலேயே முடியக்கூடிய கவிதையும் என்ன செய்யுது, இருக்கின்றது. இஸ்தஹல்லத் அந்த மாதிரி என்ன செய்யும், தேவிலே முடியும். அப்போ வலகு இவருக்கு கசீதத்தின் தாயா, தாயில் முடியக்கூடிய தாயத்தான கவிதையும் இருக்குது. இஃப்தாரகள் முஃபல்லல் அல் லப்பி. முஃபல்லல் அல் லப்பி அப்படிங்கிற இமாம்
தன்னுடைய கவிதை தொகுப்பான முஃபல்லலியாத் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இந்த ஷன்ஃபரியினுடைய தாயாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தேர்ந்தெடுத்து அந்த கவிதை தொகுப்புல என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபீஹா கசலுன் ஹுமாசா, இவருக்கு கசல் ஹுமாசா சம்பந்தப்பட்ட கவிதைகளும் இருக்கின்றது. தராயிஃபுல் அதபியா மஜ்முஆத்து மின் ஷிஅரி தன்ஃபரி பிகலம் அப்துல் அசீஸ் அல் மைமனி. அப்துல் அசீஸ் மைமனி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தராயிஃபுல் அதபியா அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை தொகுப்பு. அதுல வந்து ஷன்ஃபரியினுடைய கவிதைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொகுத்திருக்கிறாங்க. இதை எழுதுனது யாருன்னு சொன்னா இந்தியாவை சேர்ந்த இமாம் ஆகிய அப்துல் அசீஸ் அல் மைமனி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த கிதாபை தொகுத்திருக்கிறாங்க. قيل عنه نزوة من نزوات وجدت 21 خطوة 8 أمتار ونصف متر. இவருடைய அந்த சமானியத் அம்தார் 8 மீட்டர் 1/2 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கவிதைகளும் என்ன செய்து இவருக்கு இருக்கின்றது. மத்லா லாமியத்துல் அரப், லாமியத்துல் அரபினுடைய அந்த மத்லா, அந்த ஆரம்ப கவி, ஆரம்ப வரிகளை வந்து அகீமு பனி உம்மி சுதூர மத்தியிக்கும் இன்னி இலா கௌமின் சிவாக்கும் அமியலு. இப்போ அந்த அவருடைய லாமியத்தினுடைய ஆரம்ப வரி அப்படிங்கிறது அகீமு பனி உம்மி, என்னுடைய உம்மாவளி மக்களே, உங்களுடைய வாகனங்களினுடைய வாகனங்களை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களுடைய முதுகுகளை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபைன்னீலா கோமின் சிவாக்கும், உங்களை தவிர வேறு கூட்டத்தின் பக்கம் நான் சாய போகின்றேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த கவிதை தான் அவருடைய லாமியத்தினுடைய ஆரம்ப வரியாக இருக்கின்றது. அதே மாதிரி அவருடைய சொற்கள்ல ஒன்று சலாத்து தாஸ்ஹாபின் ஃபுஆதுன் மஷீஉன் வாபியது அப்படிங்கிறதுல அவருடைய கவுல்ல உள்ளது. இது கொடுத்து கேட்கலாம் இது யாருடைய சொல் அப்படிங்கிற மாதிரி ஒன் வேர்டில் என்ன செய்யலாம், உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். எசிஃப் கத்லர் ரிஜுலைனி மின் பனி சலமான் ஃபி மௌதிஇல் கிதால், அந்த போருடைய சமயத்துல பனு சலமானுடைய 2 நபர்களை கொல்லக்கூடிய விஷயத்துல இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வர்ணித்து பின்வரக்கூடிய இந்த கவிதையை என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. ஆக இப்படி சஹாலி கவிஞர்கள்ல நம்மளுடைய பாடத்துல இந்த ஷன்ஃபரியினுடைய ஷன்ஃபரியை பற்றியையும் ஷன்ஃபரியினுடைய லாமியத்துல் அரபினுடைய முதல் 20 கவிதைகளையும் அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுடைய பாடத்துல யூனிட்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த காணொலியில நாம லாமியத்துல் அரபினுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஷன்ஃபரியினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில அவருடைய லாமியத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லாமியத்தான கவிதையினுடைய முதல் 20 கவிக்கான அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.